சரியா 3:35 PM டைரக்ட் போன் கால் மூலமா நெகோசியேஷன்ஸை இனிஷியேட் பண்ண பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓஸ், அதாவது டைரக்ட் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ், இந்தியன் கவுண்டர் பார்ட் கிட்ட இத பத்தி பேசியிருக்கு. யூஎஸ் மீடியேஷன் மூலமா இந்த நெகோசியேஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட இந்தியன் டிஜிஎம்ஓஸ் லேண்ட், ஏர் அண்ட் சீபோர்ட்ல நடக்கிற ஃபயரிங் அண்ட் மிலிட்டரி ஆக்ஷன்ஸை ஸ்டாப் பண்றோம்னு ஒத்துக்கிட்டு வார் ஆர்மிஸ்டர்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்துல எல்ஓசில மறுபடியும் ஃபயரிங் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ஆல்ரெடி பார்டர் கிராசிங் அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணி இந்தியாக்குள்ள நுழைஞ்ச பாகிஸ்தான் இப்ப வார் ஆர்மிஸ்டைஸை வயலேட் பண்ணிருக்கு. ஜஸ்ட் பிஃபோர் அ வீக் இந்தியா பாகிஸ்தான்ல குண்டுகள் வெடிக்காத இடமே கிடையாது. மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் மூலமா ரெண்டு நாடுகளும் நடத்தின அட்டாக்ஸை பார்த்து வேர்ல்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே பதறிச்சு. பட் நேத்து 5 PM அப்புறம் ரெண்டு நாடுகளோட வெப்பன்ஸும் ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. பட் ஸ்டில் இப்பவும் இந்தியன் பார்டர்ல வார் டென்ஷன் குறையல. பயங்கரவாதத்துக்கு இந்தியா எடுத்த ஆக்ஷனுக்கு அகைன்ஸ்டா பாகிஸ்தானி மிலிட்டரி இந்தியன் பார்டர்ல இருக்க சிவிலியன் ஏரியாஸ்ல ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் லான்ச் பண்ணதுல 15 இந்தியன்ஸ் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மின்னு முப்படைகளும் பாகிஸ்தான்ல நடத்தின கவுண்டர் அட்டாக்ல பாகிஸ்தானோட மிலிட்டரி பேசஸ், ஏர்போர்ட்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஹெவியா டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் பாகிஸ்தான் மிலிட்டரி மறுபடியும் இந்தியன் பார்டருக்குள்ள எட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எல்ஓசிலையும் அரேபியன் சீலையும் செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நேத்து, அதாவது மே 10 வேர்ல்ட் கண்ட்ரிஸும் பாகிஸ்தானோட கிராஸ் பார்டர் மிலிட்டரி ஆக்ஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதனால நேத்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட போரை நிறுத்துறதுக்கான நெகோசியேஷன் பண்ணிருக்காங்க. பட் நேற்று ஈவினிங் ஒரு 8:30 இருக்கும். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தானோட செவரல் பிளேசஸை டார்கெட் பண்ணி ஷெல் அட்டாக்ஸ், ஏர் ரைட்ஸ் நடத்திருக்கு. அண்ட் செவரல் ட்ரோன்ஸை சர்வேலன்ஸ்ல இன்வால்வ் பண்ணிருக்காங்க. இந்த ஷெல் அட்டாக்ல ராஜோரி டிஸ்ட்ரிக்டோட டெவலப்மெண்ட் கமிஷனர் ராஜ்குமார் தாப்பாவும் இன்னும் சில சிவிலியன்ஸும் இறந்து போயிருக்காங்க. அண்ட் ஸ்ரீநகர், ஜம்மு, உதாம்பூர் அண்ட் பார்மர் மாதிரியான சிட்டிலையும் சில எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியால இருக்க கீ ஏர்ஃபீல்ட்ஸ் அண்ட் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 26 லொகேஷன்ல ட்ரோன்ஸ் அட்டாக்ஸ் அண்ட் ஏர் ரைட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ஸ்ரீநகர், அவந்திப்பூர் அண்ட் உதம்பூரோட ஏர்பேஸ்ல இருக்க மெடிக்கேர் சென்டர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்லயும் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிருக்கு. பாகிஸ்தானோட இந்த அட்டாக்ல இருந்து சிவிலியன்ஸை சேஃப்கார்ட் பண்றதுக்காக இந்தியன் பார்டர்ஸ்ல இருக்க பல சிட்டிஸ்ல பிளாக் அவுட் அனௌன்ஸ் பண்ணி பவர் ஆஃப் பண்ணிருக்காங்க. என்னதான் வார் ஆர்மிஸ்டர்ஸ்க்கு இந்தியா அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ல அலர்ட்டா இருந்த இந்தியன் மிலிட்டரி பாகிஸ்தானோட அத்துமீறலை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக அவங்க லான்ச் பண்ண ட்ரோன்ஸ் அண்ட் ஏர்கிராப்ட்ஸை உடனே டெஸ்ட்ராய் பண்ணிருக்கு. அண்ட் ஹை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங் நடத்தின பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் அஜித் தோவாலும் இந்த சிச்சுவேஷனை ரிவ்யூ பண்ணிருக்காங்க. சோ போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறின பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியன் மிலிட்டரி கொடுக்க போற பதிலடி என்ன? பாகிஸ்தானோட இந்த வயலேஷனுக்கு பின்னாடி இருக்க சூழ்ச்சி என்ன? இதையெல்லாம் ஷோர் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ல வரப்போற அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல பார்ப்போம். Until then, stay connected with us.